ஐநாத்தினே நாளைக்கான பிரம்மல பார்த்தீங்கன்னா நிலா, சேரன், பல்லவன் எல்லாருக்கிட்டையும் காஃபி டீ குடிச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் இல்லைன்னு சொன்னது கேட்டதுமே நிலா பயங்கரமாக டென்ஷன் ஆகி அவங்க அம்மா கிட்ட கோவப்படுறாங்க. காலையிலேருந்து இவ்வளோ நேரம் ஆகுது, எல்லாருக்கும் கொடுத்துலாமா, ஏமா அவங்களுக்கு மட்டும் நீ காஃபி கொடுக்கவே இல்லை, நீ வேணும்னே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு காஃபி அவங்களே போட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் இவங்களுக்குன்னு பாத்ரூம் எதுவுமே கொடுக்காததுனால எல்லாருமே குளிக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு நிலா பயங்கரமாக டென்ஷன் ஆகி இப்போவே நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. அடுத்த மனோகர் இதுக்காக கோவப்படுறேன், நம்ம வீட்டில் இல்லாத பாத்ரூமா, எதை வேணாலும் பயன்படுத்திக்க சொல்லுமா அப்படின்னு நிலா கிட்ட சொல்றாங்க. அடுத்து நிலா மனோகர் கிட்ட ரொம்பவே கோவமா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களை அவமானப்படுத்துற மாதிரி இந்த வீட்டில் எந்த விஷயம் நடந்தாலும் இந்த ரிசப்ஷனே நடக்காது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பல்லவன், அண்ணி ரொம்ப பசிக்குது அண்ணி, நைட்ல இருந்து நாங்கள் சாப்பிட கூட இல்லை, எங்களுக்கு ஒரு டிஃபன் கூட கொடுக்கல நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேரன், எதுக்கடா இதெல்லாம் நிலா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. நிலா இது கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. ஒரு வார்த்தை என்கிட்ட நைட்டே சொல்லியிருக்கலாம்ல பல்லவன், நைட்டு பசிலியா படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு உங்களுக்குலாம் மனசாட்சியே இருக்கா, நீங்களே தானே இந்த ரிசப்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டீங்க, கஷ்டப்படுத்தினா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. முன்ன பண்ண தெரியாதவங்க கூட பசியில இருந்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரியாதப்பா, நீங்களா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, அவங்களை வேணும் பட்னியா போட்டிருக்கீங்களே, இப்படிப்பட்ட கேவலமான மனசு உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதுக்கப்புறமும் எங்களால இங்க இருக்க முடியாது, எனக்கு இப்படிப்பட்ட ரிசப்ஷனே வேணான்னு சொல்லிட்டு நிலா சோழனை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அதை பார்த்துட்டு மனோகர், தயவு செய்துமா இவங்களாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன், நானும் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன், இது ஒரு யதார்த்தமா நடந்த விஷயம், மன்னிச்சுக்கோ, ஃபங்க்ஷனே வேணான்னு சொல்லிட்டு போகாது, நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, அப்ப வந்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நமக்கு ரொம்ப அவமானமா ஆயிடும், தயவு செய்து நிலா கொஞ்சம் பொறுமையா இரு, நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிற மாதிரி நிலா கிட்ட மனோகர் மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா நிலாவோ கண்டிப்பா என்னால இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க முடியாது, நாங்க இப்பவே கிளம்புறோம்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே உறுதியா கிளம்புறத பார்த்துட்டு ஒரு பக்கம் நிலாவை சமாதானப்படுத்துறாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க, இந்த ஃபங்க்ஷன் வேணான்னு சொன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம், அதனால இந்த ஒரு விஷயத்துக்காக சண்டை போட வேணாப்பா, தயவுசெய்து விட்டுரு, இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சமாதானப்படுத்துறாங்க. நிலா மனோகர் கிட்ட இதுக்கு இவங்களை பழிவங்க ஏதாவது நினைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த ஃபங்க்ஷனும் கிராண்டா நடக்குது. அடுத்து நிலாவும் பயங்கரமா அழகா ரெடியாகி வராங்க. ஒரு பக்கம் சோழனும் ரெடியாகி வராங்க. சோழன் நிலா ஸ்டேஜில் அழகா நிக்கிறத பார்த்துட்டு மனோகர் சொந்தக்காரவங்க சேரன் காதுல விழுகிற மாதிரி வேணும்னே பேசுறாங்க. ஒண்ணுமே இல்லாதவங்களாம் இப்படிதான் இப்படி பணக்கார குடும்பத்தை வேணும்னே பணத்துக்காக பிடிப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பேத்தி பேசுறாங்க. இதை கேட்டு சேரன் மனசுக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் பல்லவன் பாண்டியன் கிட்ட வானா நம்ம போயிட்டு சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு நிலாவுடைய அண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு சொந்தக்காரங்களாம் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுவாங்க, உங்களுக்கு தெரியாதா, சாப்பாடுனா மொதல் ஆளா வந்து உட்காந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துறாங்க. அடுத்து பல்லவன் பசியிலே இருக்கிறாங்க, வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு எழுந்து வந்துடுறாங்க. பல்லவன் பாண்டியன் கிட்ட நம்ம ஏன்னா இங்க இருக்கணும், வானா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா பாண்டியனோ கொஞ்ச நேரம் பொறுமையாயிடா, அதுக்கப்புறம் நம்மளே இங்க இருந்து போகதானே போறோம், இப்ப போனா கண்டிப்பா ஃபங்க்ஷன்ல ஏதாவது பிரச்சனை வந்து இருப்பதுடா, அதனால கொஞ்சம் பொறுமையாயிடும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பல்லவனை சமாதானப்படுத்துறாங்க. பக்கம் வானதியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் நடக்கிறத பார்த்துட்டு இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொன்னாடி நிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஒரு பக்கம் வானதியும் வாயடிச்சு போய் பாக்குறாங்க. வானதி பாண்டியன் கிட்ட நம்மளுடைய கல்யாணம் இது மாதிரி கிராண்டா இதோட பெருசா நடக்கணும் பாண்டி, அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பாண்டியன் ஒரு பக்கம் ஷாக் ஆகிறாங்க. ஒரு பக்கம் ரிசப்ஷன்ல நடேசனிட்டு பயங்கரமா பிரச்சனை வரப்போகுது. மனோகர் நடேசனை ரொம்பவே எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திடுறாங்க. இந்த கோபத்துல நிலா சோழன், எப்படி நீங்க எங்க மாமாவை அவமானப்படுத்தலாம், எனக்கு இந்த ரிசப்ஷனே வேணும்னு சொல்லிட்டு பாதியிலே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இதை பார்த்து மனோகர் நிலாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா நிலாவோ இதுக்கப்புறம் சொல்லிட்டு எங்க வீட்டு பக்கம் கூட வந்துடாதீங்க, நான் என்னுடைய லைஃபை பாத்துக்கிறேன், உங்க லைஃப் நீங்க பாத்துக்கோங்க, எல்லாருக்கும் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.